சரி, இன்னைக்கு ரெண்டாவது சர்க்கம் ஆரம்பிக்கிறோம். பிராவ்ரிட் வர்ணனா. பிராவ்ரிட்டுனாலே கன ஆகமஹா இல்லைன்னா வருஷா காலம். வருஷா காலத்தை வந்து பிராவ்ரிட்டுன்னு சொல்கிறது. ஸோ இந்த மங்கள ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிவிடுவோம். ஸ்தம்பாத் பிரபூய நிஜபக்த ஜனாவனார்த்தம் யோவஜ்ர சார நகரைர் நிஜகான தைத்தியம் பிரம்மேஷ சக்கரனுத பூர்ண குணைக தேகா ஸ்ரேயஸ்ஸனோதிஷத்து தேவவரோ நிருசிம்ஹா. ஸோ ரெண்டாவது சர்க்கம் வந்து வருஷா காலம். இது வெயில் முடிஞ்சு வெயிலில் எல்லாம் காஞ்சு உங்களுக்கு இதுவாகச்சு மழை வரும் பொழுது இட்ஸ் அ பிக் ரிலீஃப் இல்லையா? அதை ஆரம்பிக்கிறச்சையே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, சீகராம்போதர மத்த குஞ்சரஹா தடித் பதாகோ அசனி சப்த மர்தலஹா சமாகதோ ராஜவத் உத்தத தியுதிஹி கனாகமோ கனாகமஹா காமி ஜன பிரிய பிரியே. இந்த கன ஆகமஹா, கனங்கிறது மேகம், மேகத்தினுடைய ஆகமம் வருகை எந்த ஒரு காலத்தில் இருக்கிறதோ அப்படி சமாசம் சொல்லணும் இந்த இடத்துல. இது வந்து கன ஆகமஹாங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் கனானாம் ஆகமஹா, வெறும் மேகத்தினுடைய வருகை அப்படிங்கிறது கிடையாது. எஸ்மின் காலே கனானாம் ஆகமஹா வர்த்ததே சஹ காலஹா கனாகம காலஹா தர்ஹி வருஷா காலஹா. ஸோ கனாகமஹா ஹே பிரியே, எல்லா அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கம் ஆரம்பிக்கிறச்சையும் பிரியேன்னு தானே அட்ரஸ் பண்ணி ஆரம்பிக்கிறார். ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி பிரியே கன ஆகமஹா சமாகதா, வருஷா காலமானது வந்துருத்து. அது எப்படி வந்திருக்குன்னா ராஜவத்துங்கிறார். ஒரு அரசன் எப்படி வந்தா ஜிலு ஜிலுன்னு இருக்குமோ, உற்சவமா இருக்கும்ல, அந்த மாதிரி இங்க வர்ணிக்கிறார் வருஷா காலம் வர்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ராஜா வர்றாருன்னா என்னென்னலாம் பேரஃபெர்னேலியா உண்டு. ராஜா தனி ஆளாக வரமாட்டானே அன்லெஸ் ஹி இஸ் இன் அ டிஸ்கைஸ். ஸோ அவன் வர்றச்சேயே வந்து முன்னும் பின்னுமா நிறையா இருக்கும் அவனுக்கு. ஒன்று யானை மேலே அம்பாரி வர்றது, ஸோ யானை இருக்கும். அடுத்தது இப்போ கொடி இருக்கும். ராஜா வரான்ன உடனே ரெண்டு பேர் பெருசாக கொடியை வச்சுட்டு வருவாளோ இல்லையோ, அந்த கொடி. அதுக்கப்புறம் சத்தம், பட்டகத்வனியும் வாத்தியமும், இது மாதிரி நாதஸ்வரம் மிருதங்கம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாத்தியங்களினுடைய ஒரு சத்தம் அப்படியே பிரகாசமாக இருக்கும் அந்த இடமே ராஜா வரார் அப்படின்னா. அந்த மாதிரி இங்கே வர்ணிக்கிறார் வருஷா காலம் வர்றத. இந்த சொன்ன இந்த 3-4 ஆஸ்பெக்ட்ஸுமே எப்படி வந்து வருஷா காலத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்ல போற ராஜவத்து அப்படிங்கிற இடத்துல உபமா அலங்காரம். ஸோ எப்படி அங்க அரசன் மாதிரி இருக்கு. சீகராம்போதர மத்த குஞ்சரஹா காலஹா, எல்லாமே இந்த தனாகமஹா கனாகமஹாக்கு தான் வந்து அட்ஜெக்டிவா போறது. ஸோ முதல் அட்ஜெக்டிவ் என்ன? சீகர அம்போதர மத்த குஞ்சரஹா. சீகர, சீகரன திவிலைகள், டிராப்ஸ் ஆஃப் வாட்டர், நல்ல அந்த அம்பு கணங்களோட இருக்கக்கூடிய அம்போதர மேகங்கள் எனும் மத்த குஞ்சர, மதம் பிடிச்ச யானைகளை கொண்ட ஒரு ராஜாவை போல இருக்கும் வருஷா காலம். ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்து இது எப்படி போட்டுக்கணும்னா ஒரு 2 காலம் மாதிரி போட்டுக்கணும். ராஜாவுக்கு என்னென்னலாம் அட்ஜெக்டிவ் வருது, வருஷா காலத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் வருதுன்னு. சீகராம்போதரஹா காலஹா, ஜல திவிலைகளோட ஜல கணங்களோட இருக்கக்கூடிய மேகங்களை கொண்ட ஒரு காலமானது. அந்த மேகங்கள்லாம் நல்ல கண்ணங்கருக்க இருக்கும். பெருசா உங்களுக்கு வந்து மேகங்கள் ஆகாசத்துல இருக்கிறத பார்த்தாலே நல்ல கரும் யானை, யானை எப்படி வந்து கருப்பா நல்ல ஒரு அந்த யானையோட கலர்ல மேகமும் அப்படி இருக்கு. அங்க ஜலம் கொட்டுறதா மேகத்துல. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா யானைக்கு மத ஜலம் கொட்டுறது. யானை வந்து யூத்ல இருக்கிறச்சு இட் இஸ் கால்டு இட் இஸ் இன் ரெக்ட் அப்படிம்போம். அதாவது அதுக்கு வந்து அந்த சைடில் இப்போ கன்னப்பிரதேசங்கள்லையும் அந்த மஸ்தக பிரதேசங்கள்லையும் அவைகளுக்கு மத ஜலம் ஒழுகும்னு பேர். இட் இஸ் கால்டு இக்கர் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த இக்கர் வருதுன்னா அதுக்கு வந்து அந்த அந்த ஒரு யூத்தில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ராஜா வர்றச்சே கிழை யானையில் வரமாட்டாரு. பரமேஸ்வரன் தான் நல்ல கிழை எருது மேலே ஏறி வருவாராம். விருத்தோக்ஷா அப்படிம்பார். குமார சம்பவத்தில் கம்பேர் பண்ணுறச்சு சிவபெருமானே தானே வரார். ஒரு ஒரு பிரம்மச்சாரியா வேஷம் போட்டுன்னு வந்து எப்படியாவது பார்வதியை வந்து அவளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு பார்க்குறார். பார்வதி தபஸில் இருக்கா. ஏமா
மகாஜன ஸ்மேரமுகோ பவிஷ்யத்திம்ப. உன்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டாளாமா ஊர்ல. நீ வந்து அப்படியே அழகா அலங்காரம் பண்ணி ஒரு யானை மேல அம்பாரி வரும் பொழுது உன் கணவன், அதாவது பிரைட் குரூம் எப்படி வருவான்னா நல்ல கிழ எருது, இருக்கிறதுக்குள்ள ஓல்டஸ்ட் கவு எது அப்படின்னா புல் எதுவோ அது மேல ஏறி வருவார் பரமேஸ்வரன். இது எங்கேயாவது ஒட்டுமா? ஊர்ல அப்படி அம்பாரி வர்றச்சே சிரிக்க மாட்டாளா ஜனங்கள்னு வர. ஸோ ராஜா வர்றச்சே அந்த மாதிரி வரக்கூடாது. ராஜா வர்றச்சே நல்ல இளம் யானை, ஒரு யங்கா இருக்கக்கூடிய ஒரு எலிஃபென்ட்ல ஏறி வந்தாதான் அது பார்க்கறதுக்கே ஒரு ஜம்முன்னு தோரணையா இருக்கும். அது மாதிரி இங்க யானைகளும் எப்படி இருக்குன்னா சசீகர, அது அவைகளுக்கும் அந்த மதஜலம் ஒழுக இருக்கக்கூடிய மத்த குஞ்சரகா. மத்தங்கிறதே மத யானை. மதன்னா யௌவனத்துல இருக்கக்கூடிய யானை. யௌவனத்துல இங்க ஜலத்தோட இருக்கக்கூடிய மேகங்களே யௌவனத்தில் இருக்கும் யானையாக விளங்கும் காலம் எதுவோ, எந்த காலமோ அது. ஸோ இங்க பூரா உங்களுக்கு ரூபகாலங்காரம் வந்துடுறது. ராஜவத்துங்கிற இடத்துல உபமாலங்காரம், அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது எல்லாமே வந்து அம்புதராகா ஏவ மத்த குஞ்சராகா. அந்த ஏவா போட்டு வந்துடுத்துன்னா யூ ஆர் ஆக்சுவலி சூப்பர் இம்போசிங் அண்ட் சேயிங் திஸ் இஸ் த சேம் திங் எஸ் தட். அப்போ அது ரூபகம் ஆயிடுது. இவ போட்டு வந்ததுன்னா இது போல் அது, திஸ் இஸ் லைக் தட் அப்படின்னு உபமா அலங்காரம் அந்த இடத்துல. அடுத்தது கொடின்னு சொன்னேன்னா தடிப்பதாக, மின்னல் கொடியும்போ. மின்னல் தான் இங்க வந்து கொடி மாதிரி அங்கங்க அப்படி வந்து வீசிண்டே வருது, மேல பறக்கும். காத்துல உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் ஆஃப் லைட்னிங் மாதிரி இருக்கா அந்த கொடி. ஸோ ஒரு ராஜாவினுடைய கொடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க மின்னல் இருக்கு மழை காலத்துல. அடுத்தது ராஜா வர்றச்சே மத்தள சப்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அசனி சப்த மர்தலகாங்கிற. மர்தளங்கிறது நம்ம எப்படி தமிழ்ல மத்தளம்ங்கிறோம், அந்த மத்தள சப்தம் தான் மர்தள. மர்தலகான்னு பிராகிருதத்துல உண்டு, சம்ஸ்கிருதத்துல மர்தலகான்னு சொல்ற. அசனி சப்தா, அசனி அசனிங்கிறது வந்து இந்த கர்ஜனை, யூஸ்வலி வித்யுத்தினுடைய சத்தம். அசனின வித்யுத், அசனி சப்தா அந்த மின்னலினுடைய ஒரு சத்தம், விச் இஸ் மேக கர்ஜனை, இடி இடிக்கிறதே அதை மின்னலினுடைய சத்தம்ங்கிறோம். ஸோ அசனி சப்த மின்னலின் சத்தமான இடி அதுதான் மத்தளம். அப்படி ராஜவத்து அரசனை போல் உத்தத தியுதிகி, நல்ல ஒரு மிகுந்த பிரகாசத்தை கொண்டது. உத்ததன அதிசயித்த, ஏராளமான தியுதி பிரகாசத்தை கொண்ட காமிஜன பிரியா கனாகமஹா சமாகதா. வருஷா காலமானது வந்திருக்கு. இந்த கடைசி பதம் என்னன்னா காமிகளுக்கு பிடித்தமான ஒரு காலம் இது அப்படிங்கிறார். காமிஜன பிரியா. ஏன்னா சொன்ன கிரீஷ்ம காலத்துல எல்லாம் ஆதது அங்கங்க நடந்து வெளில போலாம், எல்லாம் பிசினஸ்க்கு போலாம். மழைன்னு வந்த உடனே வீட்டுல இருந்து வெளில கிளம்ப மாட்டா, எங்க இருக்காளோ அதே இடத்துல இருந்துட்டு இருப்பா. இந்த சாதுர்மாசியம் விரதம் எடுத்துக்கிற மாதிரி எங்கேயும் வந்து தாங்க நகர மாட்டா. பிகாஸ் ரோட்ஸ் எல்லாம் இட் இஸ் அன்நாவிகபிள். இப்போ அதனால நம்மளால அந்த காலத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால அந்த காலத்துல வந்து மழையில வெளியில வெஞ்சரே பண்ண மாட்டா. என்ன புழு பூச்சி வருமோ, இருட்டா இருக்கும், நமக்கு வந்து சிரமங்கள் ஜாஸ்தி மழை காலத்துல வெளியில போகிறச்சு. அதனால வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சு. உங்களுக்கு இந்த காமிகள் இருக்காளோ இல்லையோ, யாருக்கு அதாவது பிரியன் பிரியை, அவர்களுக்கு பிடித்தமான ஒரு காலமா அமைஞ்சுடுறது. தோஸ் ஹூ ஆர் இன் லவ், அவளுக்கு இந்த வருஷா காலம் ரொம்ப பிடிக்கும். ரெய்னி சீசன்னாலே ஒரு அந்த ஒரு கடலிங் எஃபெக்ட் நமக்கு தோணும்ல, அப்படி கட்டின்ட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் போல தோணும். அதனால காமிஜன பிரியாங்கிற. சசீகராம்போதர மத்த குஞ்சரஹா தடிப்பதாகः அசனிசப்த மர்தலः சமாகதோ ராஜவத் உத்தத தியுதிः கனாகமஹ காமிஜன பிரிய பிரியே. அந்த அதாவது அந்த வெயில் காலத்துல இருந்த அந்த தகிப்பை போக்குறதுக்கு ஒரு ராஜா வரான்னாலே நமக்கு உடனே ஒரு கலர்ஃபுல்லா, நம்மளுடைய ஒரு டல் லைஃபுக்கு ஒரு கலர் வந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா உற்சவம் இல்லையோ. அதனால இந்த எல்லாரும் வந்து வி வில் திங்க் ஒரு வருஷா காலம்ங்கிறது
த மோஸ்ட் டிப்ரெசிங் டைம்னு நினைச்சுப்போம். மழை காலம்னா என்ன, ஐயோ மேகம் மூட்டமா இருக்கு, நமக்கு வந்து டிப்ரெசிங்கா இருக்குன்னு தோணும். இவர் அதை வர்ணிக்கிறச்சே ஜோரா தான் வர்ணிக்கிறார். அதனுடைய ஒரு ஒரு எது அதனுடைய ஒரு முக்கியத்தன்மையோ அந்த முக்கியத்தனத்தை எடுத்து காண்பிக்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது ஒரே சொல்லுங்க. ராஜவத்து அப்படின்னு, அதுவும் அது ராஜான்னு அந்த மகாராஜா அந்த அந்த சூத்திரம் மாதிரியே ராஜவத்துன்னு வருதா? ராஜன் இருக்கும் இல்லையோ, நலோப பிராதிபதிகாந்தஸ்ய அந்த நகாரம் போயிடும். வத்துங்கிறது பிரத்யயம் இந்த இடத்துல. தேன துல்லியம் கிரியாச்சேத்து, அரசனுடைய கிரியையை போல் ஒரு கிரியையை செய்யக்கூடியதாக இருக்கு அந்த வருஷா காலம். அதனால வத்துங்கிற பிரத்யயம் வருது அந்த இடத்துல. வத்துங்கிற பிரத்யம் வரும் பொழுது ஜெனரலி அந்த நகாரம் போயிடும். நிதாந்த நீலோத்பல பத்திரகாந்திபிஹி க்வசித் பிரபின்னாஞ்சன ராசி சந்நிபைஹி க்வசித் சகர்ப்ப பிரமதாஸ்தன பிரபைஹி சமாச்சிதம் வியோம கனை சமந்ததா. வியோம ஆகாசமானது, சமந்ததா சுற்றிலும், கனைஹி சமாச்சிதம் மேகங்களினால், சம்யக்கு ஆச்சிதம் வியாப்தம் எங்க பார்த்தாலும் மேகம் வந்து அப்படியே வியாபிச்சு இருக்கு, இருக்கிறதாக இருக்கு இந்த ஆகாசம். சோ ஆகாசம் முழுவதும், ஆகாசமானது வியோம கனைஹி மேகங்களால், சமந்ததா சுற்றிலும், சமாச்சிதம் வியாப்தம் வியாபிச்சு இருக்கு. தட் இஸ் இட் இஸ் என்வெலப்ட் பை கிளவுட்ஸ் எவ்ரிவேர். இந்த கிளவுட்ஸுக்கு தான் 3 அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார். கனைஹிங்கிறதுக்கு திருத்தியா பகுவச்சனத்துக்கு தான் 3 அட்ஜெக்டிவ் இங்க. நிதாந்த நீலோத்பல பத்திர காந்திபிகி, எங்க பார்த்தாலும் அந்த நீலோத்பலம் இருக்கே, அதாவது அல்லிப்பூ, கரும் அல்லி, ஒரு ப்ளூ கலர், ப்ளூ லில்லிங்கிறோம். அந்த ப்ளூ லில்லியினுடைய பத்திரம் இருக்கு இல்லையா, இதழ்கள், அந்த பெட்டல்ஸோட காந்தி இந்த மேகங்களுக்கு இருக்கா. கருப்புன்னு சாதாரணமா சொல்லிடக்கூடாது, கார்மேக வண்ணன்னுட்டு கண்ணனுக்கு சொல்றோம். அப்போ அந்த மேகத்துக்கே பலவிதமான கலரை, என்னென்னலாம் டார்க்கா இருக்குமோ அந்தந்த கலரை நம்ம வந்து இமேஜின் பண்ணி நமக்கு வந்து we are trying to understand that color. இது போல இருக்கு, இது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். சிருங்கார பூர்வம் வேற, அதனால அதுக்கு உண்டான ஒரு அட்ஜெக்டிவையும் சொல்லிட்டே வரப்போறார். நிதாந்த, நிதாந்தம்னா மிகவும், அத்தியந்தம், மிகவும் நீலோத்பல, நீலமாக இருக்கக்கூடிய உட்பல அல்லிப்பூக்கள், அதனுடைய பத்திர பெட்டல்ஸ் இதழ்கள், அவைகளினுடைய காந்திபிகி அப்படின்னா தேஷாம் காந்திஹி இவ காந்திஹி ஏஷாந்தே, அவைகளினுடைய ஒரு பிரபையை கொண்டதாக இருக்கு, பிரபையை போல் ஒரு பிரபையை இந்த மேகங்கள் கொண்டன. அப்படிப்பட்ட மேகங்களினால், so the clouds which have that luster அப்படி எடுத்துக்கணும். கொச்சித்து அடுத்தது வந்து சில சமயம் இட் இஸ் ஒரு ப்ளூயிஷ் கலர்ல இருக்கும், சில சமயங்கள் பார்க்கறச்சு அப்படியே நல்ல கருப்ப மை ஆட்டம் இருக்கும், காஜல் மாதிரி இருக்கும். கொச்சித் பிரபின்ன அஞ்சன ராசி சந்நிபைஹி, சில இடங்களில் பிரபின்ன, பிரபின்னா நம்ம மைய நன்னா இழைச்சு வச்சோம்னா, இந்த காஞ்ச மை டப்பால ஃப்ரெஷ்ஷா வந்து விளக்கெண்ணெயை வச்சு எடுக்கும் பொழுது அதுல ஒரு ஷைன் ஒன்று இருக்கும். அண்ட் அது அப்படியே வந்து அந்த பேஸ்ட்டுக்கு வந்து இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் லஸ்டர் டு இட் இல்லையா, அந்த காந்தி வேற விதமா இருக்கும். அது போல இருக்கும் சில இடங்கள்ல மேகங்கள். குவச்சித்து சில இடங்களில் பிரபின்ன, நன்கு மசிக்கப்பட்ட, அஞ்சன இது மை, கஜ்ஜலம், அந்த மை எடுக்கிறதே வந்து அந்த சூட்டுல இருந்து தானே எடுக்கிறோம் நம்ம, எரிய விட்டு வழக்கெண்ணைய அது வச்சு எல்லாம். இட் வாஸ் அ ப்ராசஸ் தட் பீப்புள் யூஸ் டு டூ இன் தோஸ் டேஸ் இல்லையா, ஆத்துல மை பண்றதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த காஜல் அதனுடைய ராசி கூட்டம், அதுபோல் சந்நிப அப்படின்னா அதனுடைய ஒரு காந்தியை கொண்டதாக இருக்கு. சந்நிபனாலும் உபமான அர்த்தம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, துல்லியம், சதிருஷம்னு அர்த்தம் சந்நிபங்கிறது. ஸோ அதற்கு உகந்தது, அதற்கு ஒப்ப இருக்கக்கூடிய கனைஹி மேகங்களினால் வியாப்தம். ரெண்டாச்சு. ஒன்னு ப்ளூ லிலிஸ், நீலோத்பல காந்தி, நீலோத்பலங்களுடைய இதழ்களின் காந்தியை கொண்டது போல் இருக்கு.
அடுத்தது அந்த காஜல் மையினுடைய காந்தியை போல் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா அரைச்ச ஒரு மை, எடுத்த மை, அந்த மையினுடைய காந்தி போல் இருக்கு சில இடங்கள்ல. குவச்சித் இன் சம் பிளேசஸ் எப்படி இருக்கு? சகர்ப்ப பிரமதாஸ்தன பிரபைஹி, கர்ப்பிணி பெண்களினுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்குமோ, ஸ்தனத்தினுடைய அக்ரபாகம் எப்படி கருத்துண்டு வருமோ அது போல இருக்கு. டியூரிங் பிரெக்னன்சி பெண்களுக்கு அந்த மாதிரி மார்பகம் வந்து அந்த ஸ்தனங்கள் அப்படி ஆகும்னு இருக்கு. இட் டார்க்கன்ஸ் a little bit. அதை வந்து இங்க வர்ணிக்கிறார் காளிதாசன். வந்து ரகுவம்சத்திலையும் 3வது சர்க்கம் தானே, ஒரு நிமிஷம் பார்க்குறேன், இவளுடைய கர்ப்பத்தை வர்ணிப்பார். அதேப்சிதம் பர்த்துர் உபஸ்திதோதயம் சகி ஜனோத்வீக்ஷண கௌமுதி முகம் அப்படின்னு சொல்லி, பேரை மறந்து போயிடுது, சுதக்ஷிணாவோட கர்ப்பத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த இடத்துலையும் அப்படிதான் சொல்றார். தினேஷு கச்சத்சு நிதாந்த பீவரம் ததீயம் ஆநீல முகம் ஸ்தனத்வயம். அந்த முகம் ஆனது ஸ்தனங்களினுடைய 2 முகமும் அப்படியே நீளமா ஆயிடுத்து, அவளுடைய முகம் வெளிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு அந்த பத்மத்தினுடைய கோஷம் போல இருக்கு அவளுடைய அழகு அப்படின்னு வர்ணிப்பார் அதுல. அதே போல இங்க வந்து கொச்சித்து சில இடங்களில் அந்த கருத்த வர்ணம் எப்படி இருக்குன்னா, கர்ப்பிணி பெண்களினுடைய சகர்ப்ப பிரமதா பெண்கள் அவர்களுடைய ஸ்தனப்பிரபைகி, ஸ்தனங்களினுடைய பிரபா காந்தியை கொண்டதாக இருக்கு. அப்படிப்பட்ட கனைஹி மேகங்களினால் வியோம சமந்ததா சமாச்சிதம், இந்த ஆகாசமானது எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு. அப்படியே திடுதுப்புன்னு வந்து அந்த வருஷா காலத்துல அப்படி மேகங்கள் வந்து நிரம்பிடுத்து. அந்த இது வந்து சர்க்கமா இருக்கு. கிரீஷ்ம காலத்தோட முடிச்சு நேர திடீர்னு நமக்கு வந்து மேகங்கள்லாம் வந்து நிக்கிற மாதிரின்னு போட்டிருக்கு. யாதவாபியுதயம் 5வது சர்க்கம் படிச்சோம்னா அந்த இடத்துல வந்து ருத்துக்களினுடைய வர்ணனை. முதல்ல வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலம் வரணும். உடனே நேர இலை உதிர் காலம் இல்லையே, நேர இலையெல்லாம் கொட்டுறதுங்கிறது கிடையாது. அந்த வருஷா காலம் முடியற சமயத்துல எப்படி அங்கங்க வந்து சிதாசிதம் வெண்மையாகவும் இருக்கு, கருப்பாவும் இருக்கு, மேகங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிடுறது இல்லை. இட் இஸ் ஸ்டில் வீனிங் ஆஃப் மாதிரி. கொஞ்சம் அங்கங்க திட்டா கருப்பு மேகமும் இருக்கு, கொஞ்சம் வெள்ளை மேகமும் இருக்கு, அப்புறம் அப்படியே ஸ்லோவா வெளிர்ந்துட்டு வரதான் அந்த ஆகாசம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சீசனுக்கு வந்து 2 ஸ்லோகம் அலாட் பண்ணுவார் தேசிகர். அவரோட டெக்னிக் அது வேற வச்சுக்கோங்களேன். அந்த ரித்துக்களை வர்ணிக்கும் பொழுது அண்ட் அவர் பெரிய கையில வந்து ஒரு மகாகாவியத்தை வச்சுருக்கார். 22 சர்காஸ் அது. அதனால he can afford to spend 2-3 ஸ்லோகாஸ் in this transformation. போனா போறது. இங்கே நமக்கு வந்து we are only looking at 140 ஸ்லோகம் தானே, அதனால நமக்கு அவ்வளவு டைம் இல்லை வச்சுக்கோங்க. பட் சொல்றேன், எப்படி கவிகளினுடைய ஒரு சிந்தனை, ஒரு கிரியேட்டிவிட்டி எப்படி போறது பாருங்க. நேரம் அப்படியே மாறுறது இல்லையே நமக்கு ஆகாசம் இல்ல, வாதாவரணம் அப்படி என்விரான்மெண்ட் டசன்ட் சேஞ்ச் லைக் திஸ் வித்தின் த டே. இன்னி வரைக்கும் அப்படின்னா பஞ்சாங்கத்துப்படி மாறுறதா என்ன, அப்படி இல்லை. ஸோ தெர் இஸ் அ ஸ்லோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத அதை காமிப்பார் அதுல. क्वचित् सगर्भ प्रमदास्तनप्रभैः சமாச்சிதம் व्योम घनै समन्ततः. அடுத்தது அதோ இங்கே போட்டிருக்கார். தினேஷு கச்சத்சு நிதாந்த பீவரம் ததீயம் ஆநீல முகம் ஸ்தனத்வயம். ரகுவம்சத்துல त्रिशाकुलैः चातकपक्षिणां कुलैः प्रयाचिताः तोयभरावलम्बिनः प्रयान्ति मन्दं बहुधारवर्षिणः वलाहकाः श्रोत्र मनोहर स्वनाः. இங்க வலாஹகானாலும் மேகங்கள்னு அர்த்தம். வலாஹக மேகம், வாரிணாம் வாஹகா ஜல வாஹகா அல்லது வாரிணாம் வாஹகான்னுட்டு வலாஹக மேகம். இந்த மேகங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த வருஷா காலத்துல இப்ப இந்த சாத்தக பக்ஷின்னு ஒரு இட் இஸ் அ மித்திக்கல் பேர்ட். அந்த சாத்தக பக்ஷியினுடைய ஒரு விவகாரம் எப்படின்னா, அது தரணிபதிதம் தோயம் தான் அது வந்து சாப்பிடும். இதுல இருந்து எடுத்தெல்லாம் சாப்பிடாது. கீழே நதியில இருக்கிற ஜலத்தையோ இல்லைன்னா கூப்பத்துல இருக்கிற ஜலத்தையோ தடாகத்துல இருக்கிற ஜலத்தெல்லாம் அது குடிக்காது.
அது பெரிய மானஸ்தன் அது. அதனால அது வந்து மேகத்தை பார்த்துட்டே இருக்குமா. மேகத்திலேருந்து எப்ப ஜலதார கொட்டுறதோ அது அப்படியே சாட்சாத் அந்த ஆகாசத்திலேருந்து வாங்கிக்கிற ஜலம் தான் அதுக்கு. இல்லைன்னா அதுக்கு வந்து அப்படியே தவிச்சுன்னு இருக்குமா. அதான் த்ரிஷாகுலைஹி, த்ரிஷான்னாலும் திருட்டு, த்ரிஷா ஆகுலைஹி, திருட்டுங்கிறது பிராதிபதிகம், அதனுடைய திருத்தியா ஏகவச்சனம். ஸோ த்ரிஷா தாகத்தினால், ஆகுலைஹி தவிக்கின்ற, சாதக பக்ஷினாம் குலைஹி சாதக பக்ஷிகளினுடைய குலங்கள் இருக்கே அவைகளினால், பிரயாச்சிதாக தோயபர அவலம்பினஹ, பிரயாச்சிதாக பிரகர்ஷேண யாச்சிதாக வேண்டப்பட்டவைகளான அந்த மேகங்கள். அந்த மேகம் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு எனக்கு எப்போ நீ ஜலம் தரப்போற, எப்போ ஜலம் தரப்போற அப்படின்னு அது வந்து பார்த்துட்டே இருக்கு அந்த மேகம். இதுல ரேரே சாதக சாவதான மனசான்னுட்டு நீதி சதகத்துல ஒரு ஸ்லோகம். எல்லா மேகத்தையும் பார்த்து தேவையில்லாத வரட்டுன்னு கேட்டுன்னு இருக்காத, இந்த நல்ல பூர்ண ஜலத்தோட இருக்கிற மேகத்தை போய் கேளு. There are so many அம்போதா பகவோஹி சந்தி ககனே சர்வேபி ந ஏதாத்ரிஷாக, எல்லாம் வந்து உனக்கு ஜலம் கொடுக்கிற மேகங்கள் கிடையாது. கேச்சித் விருஷ்டிபிகி தரணிம் ஆர்திரி குர்வந்தி ஆர்திரயந்தி தரணிம் கேச்சித் விருதா கர்ஜிதம். யார் யாரெல்லாம் பாக்குறியோ அவளுக்கு முன்னாடி நீ வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சாதக பக்ஷிக்கு வந்து பர்திருஹரி ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். தேவையில்லாத போய் இந்த வெள்ளையா இருக்கிற மேகத்தை நீ கேட்காத, நல்ல கருப்பா இருக்கிற மேகம் எது ஜலம் கொடுக்குமோ அந்த மேகத்திட்ட போய் நீ கேட்டேன்னாதான் உனக்கு ஏதாவது கிடைக்கும் ஆதாயம். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அப்ரஸ்த பிரசம்சா. இன் த சென்ஸ் யாரு கொடுப்பான் கொடைவள்ளல், who is a charitable person பார்த்துட்டு அவன்கிட்ட போய் நம்ம யாஜகத்துக்கு போகணும். யார் யார்கிட்டலாமோ போய் நிக்க கூடாதுங்கிறதுக்கு சொல்றாரு இந்த இடத்துல. சாதக பக்ஷி மேகத்தை பார்த்து ஜலத்தை வாங்கிக்கிறது. அதனால பிரயாச்சிதாக, மேகங்கள் யாச்சிக்கப்படுகின்றன. they are being asked by இந்த சாதக பக்ஷி. த்ரிஷா ஆகுலைஹி தாகத்தினால் தவிக்கும் சாதக பக்ஷிகளின் குலங்களினால் யாச்சிக்கப்பட்டவையும், மேலும் தோயபர அவலம்பினஹா, ஜலத்தினுடைய பாரம் தாங்க முடியாத அப்படியே கீழே இறங்கி வர்றதாம். மேல பறக்கல, இந்த மேகங்களுக்குள்ள ஜலம் இருக்கு, அதனால நல்ல ஒரு அப்படியே ஹெவியா போயிடுறது. அப்போ கீழே இறங்கி வர்றது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து சில சமயம் அந்த மாதிரி டயத்துல நீங்க வந்து அப்படியே கார் ஓட்டின்னு போனேன்னா திடீர்னு பார்த்தா நமக்கு முன்னாடி இப்படி ஒரு மேகம் ஒன்று நின்றுட்டு இருக்கும். அதாவது இந்த காரினுடைய ஹைட்டுக்கு ஜஸ்ட் மேல இருக்கும். அங்கிருந்து அப்படியே அந்த இடத்துல மாத்திரம் மழை பொழியும் உங்களுக்கு. தோயபர அவலம்பினஹ, அவலம்பினாலே இட் இஸ் ஹேங்கிங் டவுன் அர்த்தம். அது மாதிரி இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் பார்ப்போம் நம்ம. அழகா இருக்கும் அது. அது வேற எங்கேயுமே மழை பெய்யாது, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு மழை பெய்யும். தோய ஜலம், ஜலத்தினுடைய பாரத்தினால், அவலம்பினஹா கீழே அப்படியே ஹேங்கிங் டவுன் தொங்கின் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள். மேலும் பகுதார வர்ஷினஹா, பல ரொம்ப ஏராளமான தாரா மழை தாரைகளை வருஷிக்கின்றன. எந்த ஒரு எப்படி பகுதார வருஷினகாங்கிறச்ச ஏராளமான மழையை பொழிகின்றனவைகளான, பொழியும் சீலம் கொண்டது. தட் இஸ் தே ஹாவ் தட் கெப்பாசிட்டி டு போர் வாட்டர். அப்போ பகுதார வருஷினஹா பலாஹகாஹா ஸ்ரோத்ர மனோகர ஸ்வனாஹா. அது மாத்திரமில்ல, கேட்கறதுக்கும் நன்னா இருக்கு. யாதாத்து சௌமியதாசேயம் பூர்ணேந்தோர் அகலங்கதான்னு இருக்கு. கோலையானந்தம் படிச்சிருக்கேன்னா அதுல இருக்கும். இந்த ஒரு கொடைவள்ளல் குடுக்கிறவன், அந்த குடுக்கிறவன் வந்து சிரிச்சுண்டே வந்து உனக்கு எவ்வளவு வேணும் இந்தா அப்படின்னு மதுரமா பேசி யாராவது கொடுப்பாளா? ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் சச் a charitable person who is also talking very sweetly. பாதி பேர் என்ன, ஐயோ வந்துட்டான், திருப்பி திருப்பி கேட்க வந்துட்டான் பாரு, நிக்கிறான் பாரு, இப்படின்னு ஒரு அந்த குடுக்கறச்சையே ஒரு கடுகடுப்போட வந்து இது பண்ணுவான். அப்படி இல்லை இந்த மேகம். ஸ்ரோத்ர மனோகர ஸ்வனாகாங்கிற கொடுக்கறது தான் கொடுக்கறது மழைய.
கொடுக்கும் பொழுது நல்ல அந்த ஒரு சத்தம், அதனுடைய கர்ஜனையே வந்து காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வன துவனியை கொண்டதாக இருக்கு. ஸ்ரோத்ர காதுக்கு மனோகரமாக இருக்கிற கவரக்கூடிய ஸ்வனஹா துவனிகி, அந்த ஒரு சத்தத்தை கொண்டதாக இருக்கும் வலாஹகாக. எப்படி இருக்கு, என்ன நிறைய ஜலம் இருக்கு, பாரமா இருக்கு, கீழே தொங்கின்னு இருக்கு, வேற கர்ஜனை வேற இருக்கு, அது கேட்கறது வேற, அதனால மெதுவா போகிறதா. மந்தம் பிரயாந்தி, கிடுகிடுன்னு ஆச்சா நீ எடுத்துக்கோ அப்படி கொடுக்கல. இட் இஸ் டேக்கிங் இட்ஸ் ஓன் டைம் டு கோ அண்ட் ஒவ்வொரு இடமா பார்த்து அது வந்து மழையை பொழிஞ்சுட்டே போகிறது இல்லையா. இப்ப நம்ம ஒரு ஏரியாவே எடுத்துட்டோம்னா, இந்த கிளவுட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுறதுன்னா இங்க ஒரு 1/2 மணி நேரம் பொழியும், அடுத்த ஏரியாவுக்கு போய் இன்னொரு ஒரு 1/2 மணி நேரம். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைம் டு ரீச் த நார்தர்ன் சைட் ஆஃப் த சிட்டி இல்லையா. அந்த மாதிரி இங்க சொல்றார், மந்தம் பிரயாந்தி, மெதுவா இந்த மேகங்கள் சாதக பட்சிகள்லாம் கேட்க, ஜலம் ரொம்பி அது அப்படியே தாங்கின்னு இருக்கு, பல மழையை பொழிந்து, மேலும் காதுக்கு இனிமையான சத்தங்களை கொடுக்கின்ற இந்த மேகங்கள் மந்தம் பிரயாந்தி, மெதுவா போகிறது. இந்த ரகுவம்சத்துல 5th சர்கால இந்த கௌத்சர் போய் ரகுட்ட கேட்பார், இவர் எல்லாம் கொடுத்துட்டு விஸ்வஜித் யாகத்துல ஒண்ணுமே இல்லாம இருப்பார் இல்லையா. அப்ப அவர் அந்த இடத்துல சொல்றார், நிர்கலிதாம்பு கர்ப்பம் சரத் கனம் நார்ததி சாத்தகோபி அப்படின்னு. நிர்கலித அம்பு கர்ப்பம், ஒரு தண்ணி இல்லாத மேகத்தை பார்த்து சாத்தக பட்சி கூட கேட்காது. நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கப்பா, உங்ககிட்ட நான் போய் கேட்க வந்தேன் பாரு அப்படின்னு அது ஞாபகம் வருது எனக்கு. அப்புறம் தோய பரிதாகனால அவ மந்தம் பிரயாந்தியா, அது கூட சொல்லலாமா? ஆமா, அது நிறைய ஜலங்கள் இருந்து அது வந்து ஹெவியா இருக்கிறதுனால அதனுடைய மூவ்மெண்ட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நேச்சுரல் அக்கரன்ஸும் அதே மாதிரிதானே. மழை வந்து உங்களுக்கு வந்து அகால மழையா இருந்தாதான் சட்டுன்னு பெஞ்சு சட்டுன்னு போகும். வருஷா காலத்துல அது ஓன பெஞ்சுன்னு இருக்கிறது வந்து ஸ்லோவா தான் அது வந்து அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 மணி நேரம் போயும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் 1/2 மணி நேரம் திருப்பி ஒரு ரிஸ்பைட் விட்டு திருப்பியும் வரும். அந்த மாதிரி தானே அது. அதான் இங்க வர்ணிக்கிறார். அடுத்தது வலாஹகாஷ்ச அசனி சப்த மர்தலாஹ சுரேந்திர சாபம் தததஹ தடித்குணம் சுதீக்ஷ்ண தாரா பதனோக்ர சாயகைஹி சுதீக்ஷ்ண தாராபதன உக்ர சாயகைஹி துதந்தி சேத பிரசபம் பிரசாசினாம். இது காமிஜன பிரியான்னு ஆரம்பிச்சார். காமிகளுக்கு உகந்ததான ஒரு டைம். சப்போஸ் தெய்வவசாத்து வீட்டில் இல்லை, பிஸ்னஸ்க்கு கிளம்பியாச்சு, கிளம்பின இடத்துல மழை பெய்யறது மாட்டின்ட்டான். அப்போ அந்த பிரவாசினாம், வெளியூர் செல்கின்றவர்களுக்கு, வெளியூர்ல அது பதிக்காக பிரவாசிங்கிறச்சு வழிப்போக்கர்களுக்கு, டிராவலர்ஸ், அந்த டிராவலர்ஸ்னுடைய சேத்தகா மனசுங்கிறது பிரசபம் துதந்திங்கிற ரொம்ப அது வந்து போட்டு தொலைக்கிறது. இந்த வலாகக்காக உறுத்துறதுன்னு அர்த்தம். மனஸ்தோதகா அப்படின்னா இந்த மனசை போட்டு உறுத்துறது. சே நம்ம இருந்திருக்கணும், ரிக்ரெட் ஒன்று வரும் தெரியுமோ இல்லையா, அது போட்டு இட் வில் ஜஸ்ட் ஈட் யூ கான்ஸ்டன்ட்லி. அந்த மாதிரி கிளம்பிருக்கூடாதோ என்னமோ, மழை வரும் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சீக்கிரம் போயிருக்கலாம், இப்போ இன்னைக்கு போய் கிளம்புறோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து அது போட்டு அது அரிக்கும் தெரியுமோ இல்லையோ, அதுதான் துதத்தின்னு அர்த்தம். வலாகக்காக மேகங்கள், இந்த பிரவாசினாம் சேத்தகா, இது துத்தியா விபக்தியில இருக்கு. சேத்தகா வழிப்போக்கர்களினுடைய மனதை பிரசபம் மிகவும் துதந்தி கஷ்டப்படுத்துகின்றன. எது? மேகங்கள் கஷ்டப்படுத்துகின்றன. அந்த மேகங்கள் எப்படி இருக்கு? அசனி சப்தம் அர்த்தலாக, அதனுடைய அந்த அசனி சப்த மின்னலினுடைய சத்தம் இடி சத்தம் போல் இருக்கக்கூடிய ஒரு மத்தளம் வாத்திய விசேஷத்தினாலும், சுரேந்திர சாபம் தததா வானவில், சுரேந்திர சாபம்ங்கிறது வானவில், ரெயின்போ, அந்த ரெயின்போ வந்து ததத்தா வலாக்காக, ததத்து ததத்தௌ தததா, ததத்துங்கிறது சத்ரு பிரத்யம், தாத்துக்கு சத்ரு பிரத்யம் போட்டிருக்கோம். அதுல பிரதமா ஏகவச்சனம், சாரி பிரதமா பகுவச்சனம்.
வலாஹகாஹாக்கு அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மேகங்கள் சுரேந்திர சாபம் இந்திர தனுஷ தரிக்கின்றன, தரித்தவையும் தடித் குணம் தததஹ. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். தடித் குணம் சூப்பர். அதாவது வில்லு, வில்லுக்கு வந்து அந்த நான்கயிறு இருக்கணும் இல்லையோ, வில்லுக்கு வந்து there is usually a string that is joining, அந்த போ ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கணும். அந்த நான்கயிறு அண்ட் வில்லு இது ரெண்டுமே மேகம் வச்சுன்னு இருக்கான். அந்த மேகம் எப்படி வச்சுன்னு இருக்கு? வில்லுங்கிறது தான் ரெயின்போ, அதனுடைய நான்கயிறு என்ன? தடித்து. தடித்து தான் குணம். குணம் இத்தியுக்தே சூத்திரம் ஆல்சோ. ஸோ குணம்னா குவாலிட்டி. குண எழுத்துக்கள்னு சொன்னா ஆ இ உ சொல்றோமா, அதே குணஹா சொல்றோமோ இல்லையா, ஆ ஏ ஓ குண எழுத்துக்கள். ஆனா அந்தந்த சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும், அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை மாத்திக்கணும். இங்க தடித் குணம்ங்கிறச்சு அந்த தடித்துங்கிற மின்னல்ங்கிற கொடி, மின்னல்ங்கிற ஒரு சூத்திரம், நான்கயிறு, நான்கயிறை கொண்ட சுரேந்திர சாபம் வானவில்லை தததஹா பலாகாஹா. நல்ல இதுக்கு யுத்தத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா கையில வில்லு, வில்லு நான்கயிற்று ஏற்றின வில்லு சத்தத்தோட அந்த முரசொலி, யுத்த முரசு சத்தங்கள் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி முரசொலி வேற கேட்கறது, மத்தள சத்தம் கேட்கறது. அப்படி இந்த வலாகாஹா எங்க அம்பு விடுறது? சுதீக்ஷ்ண தாரா பதன உக்ர சாயகைஹி, தன்னுடைய சுதீக்ஷ்ண தாரா பதனம், அதுதான் உக்ர சாயக. நல்ல தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடிய, ஷார்ப்பா இருக்கிற தாரா, மழை துளிகள் அல்லது மழை பொழிதல். அந்த வருஷாங்கிறது நல்ல தீக்ஷ்ணமா பொழியறது. சில சமயம் இந்த ஹெயில் மாதிரிலாம் வந்துருத்துன்னா அப்படியே குத்தும் நமக்கு. அந்த மழையே வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்ததுன்னா சில சமயம் அப்படியே குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி தீக்ஷ்ணமான தாரா பதனம், மழையினுடைய அந்த பொழிதல் இருக்கே, அதுதான் உக்ர சாயகாக, அதுதான் கூர்மையான அம்புகள். அந்த அம்புகளை வைத்து, மழைங்கிற அம்புகளை வைத்து பிரவாசினாம் வழிப்போக்கர்களினுடைய மனசை துதந்தி தொலைக்கின்றன. ஒரு யுத்தத்துக்கு ஒருத்தன் எப்படி போய், ஒரு வீரன் எப்படி ஒரு அம்பை எடுத்துட்டு அவன் வந்து விடுவானோ, அது போல இங்க வந்து வலாஹகாக இவைகள் தான் வந்து மன்மதனுக்கு வீரர்கள் மாதிரி, போர் வீரர்கள் மாதிரி சத்தம் போட்டுண்டு கையில வந்து வானவில் எடுத்துண்டு அதுக்கு வந்து நான்கயிற்றை ஏற்றி, கொடி மின்னல் கொடி எனும் நான்கயிற்றை ஏற்றி தாராபதனம்ங்கிற ஒரு சாயக, ஒரு அம்புகளை விட்டு, அந்த அம்புகளை வைத்து, இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுறது. சாயகைஹி சாயகானு உபயுஜ்ய பிரவாசினாம் சேதா துதந்தி. வலாஹகாஸ்ச அசனிசப்த மர்தலாஹ சுரேந்திர சாபம் தததஸ் தடித்குணம் சுதீக்ஷ்ண தாரா பதனோக்ர சாயகைஹி துதந்தி சேத பிரசபம் பிரவாசினாம். பிரபின்ன வைதூர்ய நிபைஸ்திருணாங்குரைஹி சமாச்சிதா புரோத்தித கந்தலீதலைஹி விபாதி சுக்லேதர ரத்ன பூஷிதா வராங்கனேவ க்ஷிதிரிந்திர கோபகைஹி. அங்கேயும் வந்து வனஸ்தலின்னு வர்ணிச்சார். எப்படி அந்த காட்டினுடைய பூமி பிரதேசத்தை வர்ணிச்சாரோ இங்கே க்ஷிதிஹி பூமிஹி. பூமி எப்படி இருக்குன்னா வராங்கனா இவ, வராங்கனா ஒரு அழகான பெண்ணு, வராங்கனா இவ விபாதி, இங்க இருக்கு விபாதிங்கிறது உபமா அலங்காரம். ஒரு பெண்ணை போல அப்படியே பிரகாசிக்கிறா இந்த பூமியானவள். எதனால? முதல்ல இருந்து பிரபின்ன வைடூரிய நிபைஹி திருணாங்குரைஹி, திருண அங்குரைஹி, திருண புல்லு, புல்லுனுடைய அங்குரம் ஸ்ப்ரவுட்ஸ், அந்த அங்கங்க புல்லு முளைச்சிருக்கு. அந்த புல்லனுடைய முளைகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பிரபின்ன வைடூரிய நிபைஹி, அது வந்து வைடூரியத்தினுடைய ஒரு கலர் இருக்கான். அதுக்கு வைடூரியம் வந்து கேட்ஸ் ஐங்கிறோம், கிரீன் கலர்ல அந்த ஸ்டோன். சில சமயம் எல்லோ கேட்ஸ் ஐயும் இருக்கு, கிரீன் கேட்ஸ் ஐயும் இருக்கு. ஸோ இங்கே வந்து திருண அங்குரம்னு சொன்னதுனால புல்லு முளைக்கிறது ஒரு எல்லோயிஷ் கிரீனா இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை கிரீனிஷ் ப்ளூவா இருக்குங்களாம். அது அந்தந்த கலரை பொறுத்து இருக்கு. ஸோ பிரபின்ன வைடூரிய நிபைஹி, பிரபின்ன இங்க போட்டிருக்காரு பாருங்க, பிரஸ்புட்டித்தேன வைடூரியங்கிறத நீலமணினான்னுட்டார் இவர்.
வியாக்கியாதா. ஸோ நன்கு தெரியக்கூடிய பிரபின்ன, நன்கு தெரியக்கூடிய வைடூரியத்தின் நிபைகி பிரகாசத்தை கொண்டதான திருநாங்குரைகி புல்லின் முளைகளினால் சமாச்சிதா வியாபிச்சு இருக்கக்கூடியவள் க்ஷிதிகி. அந்த புல்ல முளைச்சிருக்கு, அதனால அப்படியே வியாபிச்சு இருக்கா. சமாச்சிதா வியாப்தா. புரோத்தித கந்தலி தலைஹி சமாச்சிதா. ஷி இஸ் ஆல்சோ கவர்ட் பை லீவ்ஸ். எந்த தளங்கள்னா புரோத்தித வெளிவருகின்ற கந்தலி தலைஹி. கந்தலிங்கிறது ஒரு டைப் ஆஃப் இது தெரியல என்னன்னுட்டு கந்தலின்னு சொல்றா. ஏதாவது தமிழ் வார்த்தை அதுக்குன்னு இருக்குமா இருக்கும் தெரியல. பட் இங்க வந்து கதலின்னு போட்டிருக்கார். இட் இஸ் நாட் கதலி, வாழை இல்லை அது. இது வந்து கந்தலிங்கிறது ஒரு வேற விதமான ஒரு இந்த கரிசலாங்கண்ணி மாதிரி ஏதாவது ஒரு ஹர்பா இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்னதா முளைக்கிற அந்த சின்ன செடிகள் இருக்கோ இல்லையோ, அந்த செடியை சொல்றார். ஸோ ஸ்மால் பிளான்ட்ஸ், அதனுடைய இலைகள் புரோத்திதம் வெளி வருகின்றன. அந்த இலைகளினால் சமாச்சிதா அப்படியே பூமி வந்து வியாபிச்சு இருக்கு இந்த இலைகளினால். மேலும் சுக்லேதர ரத்ன பூஷிதா இந்திரகோபகைஹி, இங்க இருந்து எடுக்கணும். இந்திரகோபகைஹி சுக்லேதர ரத்ன பூஷிதா. இந்திரகோபகைஹி, இந்திரகோபகங்கிறது ஒரு கீட்ட விசேஷம். வருஷா காலத்துல மாத்திரம் வெளில வர்றது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா இந்த மழை காலத்துல தான் மரவட்டங்கிறது வெளியில வரும். இது வந்து ஒருவேளை அந்த மரவட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிருமி விசேஷமா இருக்கும். ஏன்னா ஆரக்த கிருமி விசேஷைகின்னு போட்டிருக்கார். வருஷா கால உத்பூதைகி, மழை காலத்துல வெளியில வரக்கூடிய அந்த பூச்சிகள் இருக்கே, அதுக்கு இந்திரகோபன் இருக்கு. இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாபஜங்கிகா, ஸ்மரதூணாபஜங்கிகா அப்படின்னு இருக்கு. அம்பாளுடைய இத அந்த இதை வர்ணிக்கிறது, காஃப வர்ணிக்கிறது. ஸோ இந்திரகோபகைஹி, அந்த பூச்சிகளினால் சுக்ல இதர ரத்ன பூஷிதா வராங்கனா இவ பாதி. அந்த பூமி இப்ப என்ன எடுத்து, முதல்ல பச்சை கலர்ல புல்லு, அடுத்தது இல்லைன்னா அதை நீல கலர்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கந்தலீதலங்கிறது பச்சை கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்திரகோபகங்கிறது சிவப்பு கலர்ல இருக்கு. ஆக மொத்தம் வெள்ளைய தவிர சுக்ல இதர, வெள்ளையை தவிர மற்ற ரத்னங்களினால் பூஷிதா அலங்கரிக்கப்பட்டவளான வராங்கனா இவ, ஒரு அழகான பெண்ணை போல் விபாதி பாசிக்கிறாள். அப்படியே அங்கங்க அந்த புது ஃப்ரெஷ் ஸ்ப்ரவுட்ஸ் வர்றதை பார்த்தா அப்படியே ரத்னங்கள்னால இழைச்ச பூமி மாதிரி இருக்கு. பிரபின்ன வைதூரிய நிபை திருணாங்குரைஹி சமாச்சிதா புரோத்தித கந்தலீதலைஹி விபாதி சுக்லேதர ரத்ன பூஷிதா வராங்கனேவ க்ஷிதிர் இந்திர கோபகைஹி. சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. தேங்க்யூ. இது நிறைய மேகதூத்தம் ஞாபகம் வருது சிலத்துல, அந்த கந்தலி விருட்சம், அப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாம். அதுல காட்டு கதலின்னு வரும் இல்லையா? அதுல கரெக்ட். அதுலதான் வந்து ஆமா கதலின்னு அதுலதான் வரும். காட்டு வாழை. கரெக்ட், காட்டு வாழை. நீங்க சொல்லிருக்கீங்கல்ல. ஜஸ்ட் ஃபியூ கிளாரிஃபிகேஷன். இந்த நீங்க இந்திரகோப பரீட்சை சொன்னாலே அது என்ன அர்த்தம்? அது என்னத்தையோ சொல்லி விட்டுறேன், வரேன் மாதிரி. அந்த தூணாபங்கிறது வந்து அம்ரா தூணி, குவிவர் இருக்கு இல்லையா, அதாவது ஏரோஸ் எல்லாத்தையும் வைக்கக்கூடிய அந்த குவிவருக்கு வந்து அடி போர்ஷன் வந்து அப்படி ரவுண்டடா இருக்கும். அந்தராம சௌந்தர்யம்னு ஒரு கீர்த்தனை, ராமநாடக கீர்த்தனையில உருண்டமணி போல் முழங்கால்னு ஒரு பதம் ஒன்று வரும். அதுதான் அந்த தூணாப ஜங்கிகா அப்படிங்கிறது. அந்த முட்டி முழங்கால் பிரதேசம் வந்து உருண்டு, அது வந்து அந்த குவிவரோட அடிப்பகுதி மாதிரி இருக்கு. அது ஸ்மரனுடைய, யாருக்கு அம்பாள் வந்து அம்பரா துணி வச்சுட்டு இருக்காங்க, அம்புகள்லாம் வச்சுட்டு அந்த குவிவர் எதுக்கு வச்சுட்டு இருக்கா, மன்மதனுடைய ஒரு அம்பரா துணியை அவ வச்சுட்டு இருக்காளாம். அது இந்திரகோப பரிக்ஷிப்தங்கிறச்சு அந்த மின்மினி பூச்சிகள்னால அலங்கரிக்கப்பட்ட மன்மதனுடைய அம்பரா துணிங்கிறார்.
பரிக்ஷிப்தங்கிறது பொதிக்கப்பட்டது, அது போல அப்படியே மினுமினுக்கிறது. இந்த இது மாதிரி பிளிங் பிளிங்னு கொஞ்சம் உங்களுக்கு ஜிகினா போட்ட மாதிரி இருக்கு அந்த அம்பரா துணி. ஓ, நானே பார்த்ததில்ல அது. அர்த்தம் அழகா இருக்கு. அப்ப பரமசிவனை ஜெயிக்கிறதுக்காக மன்மதனோட அம்புகளை வந்து வச்சுட்டு இருக்க அம்பாள். அப்புறம் அந்த இன்செக்ட்டுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது என்ன? கிருமி. அதோ இங்க கிருமி, ஆரக்த கிருமி, கீட்ட இதெல்லாமும் சொல்லிக்கலாம். பூச்சிக்கு கீட்டம். கிருமிங்கிறது இதுல இருந்து வந்திருக்குன்னு சொல்லலாமா? நம்ம சொல்லலாம் தமிழ்ல கூட. அந்த அந்த விவகாரத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா தமிழோல இருந்து சம்ஸ்கிருதத்துக்கு வந்ததா, சம்ஸ்கிருதத்துல இருந்து தமிழுக்கு போச்சான்னு நமக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் ரெண்டும் ஒரே சமயத்துல இட் வாஸ் எக்ஸிஸ்டிங், அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் அ பேரலல் வேர்ட், டெஃபினெட்லி அ பேரலல் வேர்ட். அதே தான். அப்புறம் வைடூரியம்னு சொல்லி வைதூரியம் எழுதிருக்காரு, தப்பா? இல்ல, வைதூரியா தான் கரெக்ட். தான் அது. ஏன்னா விதுரங்கிற மலையிலிருந்து பிறந்தது. இங்க பின்னாடி நோட்ஸ் இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா விதுரங்கிற மலையிலிருந்து, மலையில வந்து நம்ம மைன் பண்ணி கிடைக்கிற அந்த இதுக்கு வந்து இத பாருங்க, விதூர பூமிஹி அப்படின்னுட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியால நவமேக சப்தாத்து, புதுசா வரக்கூடிய மேகத்தினுடைய சப்தத்தினால உத்பின்னையா ரத்தன சலாக்கையா அப்படின்னு அதுல குமாரசம்பவத்துல வருது அது. சோ விதூர பூமிங்கிறது ஒரு பிரதேசம், ஒரு மலை. அந்த விதூர மலையில மேகத்தினுடைய சப்தத்தினால உங்களுக்கு வந்து ரத்னங்கள் அங்க தெரியறது. அந்த ரத்னம் தான் வைதூரியம்னு பேரு. இட்ஸ் கமிங் ஃப்ரம் விதுரா, விதூராங்கிற மவுண்டன். சரியா? அது வேற என்ன? வர அங்கனான பெண்ணு, வரனா வசத்தியானவள்னு அர்த்தம். வரஹா சிரேஷ்டஹான்னு அர்த்தம். சோ வராங்கனாலே சிரேஷ்ட மகிழா. ஏன்னா இது வந்து அந்த காதம்பரியிலயும் ஒரு இடத்துல வராங்கனைகி அவர் வந்து சுத்தி இருக்க, அவரை சுத்திருக்கனு வருது. அது வந்து வேஷ்யாங்கிற மாதிரி சொன்னா அது கரெக்ட். சில கான்டெக்ஸ்ட் பொறுத்து இருக்கு. டெஃபினட்டா அதுக்கு அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு. வராங்கனா அப்படிங்கறச்சு இந்த இடத்துல நம்ம இப்போ ஒருவேளை அந்த வேஷ்யா ஸ்திரீங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா, யூஸ்வலி அவர்கள் வந்து அந்த பெண்கள் மேகமூட்டமா இருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாத தன்னுடைய காமிகளை போய் பார்க்கணுங்கிறதுக்காக போவா. அப்போ வந்து வெள்ளை கலர்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு முத்தெல்லாம் போட்டு இருந்தா எல்லாருக்கும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அது பளிச்சுன்னு வெளியில தெரியும். அது தெரியக்கூடாதுங்கிறதுனால சுக்லே தர அந்த வெண்மை இல்லாத மத்த கலர்ல ஆபரணங்களை போட்டு மறைவா போகிறதுக்காக அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். தததஹ அப்படின்னா தரிச்சுண்டுன்னு அர்த்தம் இல்லையா? தரதி டுதாங் தாரண போஷணயோகங்கிறது தாத்து. சோ அதுல தரதிங்கிறது. நீங்க பிரகர்ஷேன யாச்சிதாகன்னு சொன்னேன் இல்லையா? சொல்லலாம். ஆமா, எஸ், பிரகர்ஷேன யாச்சிதாக ரொம்ப கேட்கறது. ஏன்னா அது வந்து பாவம் தவிச்சிருக்கு. அந்த சம்மர்ல பூரா சாதக பட்சிகள் வந்து மழையே இல்லாத தவிச்சிருக்கிறதுனால ஏங்கிறது, அப்படி கேட்கறது. ஒரே தடவை சசிகரனை மட்டும் என்ன சொல்லுங்க, நான் ஒரு நிமிஷம் லேட்டா. ஃபர்ஸ்ட் ஒன்னா சரி. ஷீகரனாலே திவிலைகள். ஷீகர இஸ் டிராப்ஸ், பிந்து, ஜலபிந்துக்கு ஷீகரன்னு சொல்றோம். ஷீகரைஹி சக வர்த்ததே இதி சஷீகராஹ, வித் வாட்டர். ஓகே, ஷீகராம்பசின்னு பார்த்தோமே போன இதுலயே பார்த்தோம் காலத்துல. ஆமா, ஷீகர வந்து குளுமைங்கிற அர்த்தத்திலயும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப ஷீகர அம்பசிங்கிறச்சு அந்த இடத்துல குளுமையாக இருக்கக்கூடிய ஜலம். இங்க ஷீகரங்கிறது வந்து அம்பு கணம்னே எடுத்துக்கிறோம். அதுதான் டிஃபரன்ஸ். கான்டெக்ஸ்டுவலா நம்ம வந்து we have to decide the meaning there. சரியா?